பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. ஆண்டவரே, எமது அருள் பொங்கி வழியும் ஊற்று. அந்த அருள் தேடி வரும் அனைவருக்கும் உண்டு. பாவி புனிதன் என்று வேறுபாடு பார்ப்பதில்லை. தானாகவே அந்த அருள் பாவிகளை நாடி வரும். வரும்பொழுது அது கெட்டியாக பிடித்து கொள்வோர் மீட்பை கண்டுகொள்வர். ஆதி பெற்றோரை கூட அந்த பொங்கி வழியும் அருள் தேடி வந்தது. ஆனால் அவர்கள் அதற்குடன்படவில்லை. பொங்கி வழியும் அருளை தாவீது அரசர் கெட்டியாக பிடித்து கொண்டார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தேடி வந்தது. அதன் அருகில் இருந்து அவளை பரிசுத்தப்படுத்தியது. அந்த அருள் பாவி பெண்ணை தேடி வந்தது. தன் கண்ணீரால் பாவத்தை கழுவி கொண்டாள். மதிய வேளையில் சமாரிய பெண்ணை தேடி வந்தது. அதனுடைய பாதத்தில் பாவத்தை இறக்கி வைத்தாள். பேதுருவை தேடி வந்தது. மனம் நொந்து அழுது பாவத்தை துடைத்தார். யோதாசை தேடி வந்தது. அருளை அவன் உதாசீனப்படுத்தினான். நல்ல கள்வனை தேடி வந்தது. அவனுடைய அருகிலே சென்றது. விண்ணகத்தை சொந்தமாக்கி கொண்டான். தெய்வமே, நாங்களும் பாவிகள். நாங்கள் உம்மது பொங்கி வழியும் அருளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். உமக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கையில் இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தியருளும் சுவாமி. ஆமேன்.